இனிஷியலாக நாம் டைம்லைனில் நம்மளோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரஃப் கட் பண்ணுவோம். ரஃப் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபைன் கட் அண்ட் ஃபைனல் கட் இது எல்லாமே நம்ம டைம்லைனில் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் மீடியா பூலில் உங்களுக்கு ஆல்ரெடி டைம்லைன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதுதான் கரண்ட் டைம்லைன். இப்போ நீங்கள் புது டைம்லைன் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் மீடியா பூலில் ரைட் கிளிக் பண்ணி டைம்லைன்ஸில் க்ரியேட் நியூ டைம்லைன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைம்லைனுக்கு ஒரு நேம் கேட்கும். நீங்கள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டைம்லைன் க்ரியேட் ஆகும். இந்த நியூ டைம்லைனை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த லெஃப்ட்டில் இருக்கிற இந்த டைம்லைன் வியூ ஆப்ஷனில் டிஸ்பிளே ஸ்டாக் டைம்லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் நேமுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் நீங்கள் எந்த டைம்லைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரஃப் கட் பண்ணதை ஃபைன் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் இருந்த கிளிப்ஸ் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் ரைட் சைடில் ஸ்டாக் டைம்லைன்ஸ்னு இருக்கும். இந்த ஸ்டாக் டைம்லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 டைம்லைன் மேலே கீழே இருக்கும். இதில் நீங்கள் எந்த டைம்லைன் எங்கே வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம்லைனில் இருக்கிற கிளிப்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே இன்னொரு டைம்லைனுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் மல்டிபிள் டைம்லைன்ஸை ஒரே ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணி எந்தெந்த கிளிப்ஸ் தேவையோ அங்கேயே மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.